सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கோதை நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 24. அதாவது திருமாலை ஆண்டாள் போற்றி வணங்குறாராம். போற்றி எப்படிலாம் போற்றி பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பாசுரம் 24வது பாசுரம். ஓகே. இன்றைய உலகம் அலந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றே, குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றே, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றே, என்றென்றுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். ஆயர்பாடி பெண்டீர்கள்லாம் எங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய். எப்போ மகாபலிகிட்ட என்ன பண்ணுறான்? பெருமாளாக இருக்கும்போது மகாபலிகிட்ட அவதாரம் எடுத்தார். உன்னுடைய திருவடினால் இந்த உலகத்தையே அளந்த எல்லாம் அளந்தவனே, உன்னுடைய திருவடிகள் அடி போற்றி, திருவடிகள் வாழ்க, திருவடிகள் போற்றி. சென்ற அங்கு தென்னிலங்கை, ராவணன் ஸ்ரீலங்கையில் இருக்கும்போது என்ன பண்ண, அந்த இடத்துல போய் தென்னிலங்கையில் உள்ளோரை அழித்தவனே, அவங்களை எல்லாம் தென்னிலங்கை செற்றாய் அழித்தவனே, திரள் போற்றி, உன்னுடைய திறமையை போற்றுகின்றேன். சாமர்த்தியம், உன்னுடைய சாமர்த்தியம், திறமை, சாமர்த்தியம் போற்றுகின்றேன். பொன்ற சகடம் உதைத்தாய், சகடாசுரனை, அசுரனா வந்த சகடாசுரன் அழியும்படி அவனை உதைத்தவனே, அவன் உன்னுடைய புகழ் வாழ்க அப்படிங்கிறார். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, கன்றின் வடிவாய் அந்த அசுரன் என்ன பண்ணுறான்? கன்றின் வடிவாய் வந்த அசுரனை தடியாக கொண்டு, ஒருத்தனை தடியாக வச்சுட்டு விலங்கனிய வடிவா அந்த கபிசா அவனை அடித்தான். அந்த விலங்கனியால் அடித்தவனே, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றேன். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேள் போற்றி, உன்னுடைய கையில் இருக்கும் அந்த எப்படி பகைவர்களை வென்று அழிக்கின்ற உனது கையில் உள்ள வேலாயுதம் வாழ்க. என்றென்றும் சேவகமே, உனது வீரச் செயல்களை குறித்து என்றும் பலவற்றையும் நாங்கள் சொல்லி பாடுறோம். குறித்து நோன்புக்காக வேண்டிய பறையை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறோம். பெருமாளே, என்றென்றும் சேவகமே, உன்னுடைய சேவையே எங்களுக்கு கதி அப்படின்னு நாங்கள் இருக்கோம். நீ செய்கிறது எல்லாமே வீரச்செயலை குறித்து நோன்புக்கு வேண்டிய பறைகளை நீ கொடுப்பேன்னு ஏற்றி பறை கொள்வான். பறையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், இங்கு வந்தோம். எங்களுடைய விஷயத்தில் நீ மனம் இறங்கக்கூடாதா? இன்று யாம் வந்தோம், இறங்குனா எனக்காக கொஞ்சம் இறங்கி வாங்க, எங்களுக்காக கொஞ்சம் அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார் ஆண்டாள். அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழை பேத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பின்ன நின்ற நெடுமாலே, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில், திருத்தக்க செல்வமும்
சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. மாயக்கண்ணனின் அவதார பெருமையை கோதை நாச்சியார் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. ஒரே ராத்திரி தான் தேவகிக்கு மகனாக புத்திரனாக பிறந்து தோன்றி யசோதைக்கு ஆயர்பாடிக்கு போயிட்டானோ. எப்படி, எதனால்? இந்த கம்சன் இருக்கானே, தேவகின் 8வது குழந்தைக்காக தனக்கு அழிவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதால 7 குழந்தையும் செத்து போயிட்டாங்க, கொண்டுட்டான். அடுத்தது இந்த 8வது குழந்தையை அவதாரம் எடுக்கணுன்னே கண்ணனாக அவதாரம் எடுத்து யசோதைக்கு புத்திரனாக மறைந்து வளர, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில் தான் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. எப்படி தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அவன் தீங்கு தான் நினைச்சான். கம்சன் என்ன பண்ணுறான், எப்படி தனக்கு ஒரு பொறுக்கத்தகாதவனாய் இந்த அவனை எப்படியாவது வளருவதை அவன் அங்கே இருக்கான், யசோதை கிட்ட வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பொறுக்க முடியாத அந்த கெட்ட எண்ணத்தை கொல்ல வேண்டும் என்றே அந்த அவனை கொல்லணும் அப்படிங்கிற தீமை எண்ணிய கம்சனது அவனுடைய எண்ணத்தை தவறச் செய்து தீங்கு நினைத்து அவனுடைய கம்சனுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக அச்சத்தை அவனுடைய வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, வயிற்றில் நெருப்புக்கு சமமாக என்ன செய்யறான், அச்சத்தை உண்டாக்கி கொண்டு, அச்சத்தை அவனுக்கு கண்ணனாலே பயப்புன்னு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே எப்படி வர்ணிக்கிறா பாருங்க. உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை இறந்து நாங்கள் வந்திருக்கிறோம், உன்னுடைய அருள் பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், அறுத்தித்து வந்தோம், பறை தருதி ஆகிய நீ ஏதாவது எங்களுக்கு கொடுத்தேன்னாக்கா எங்களது வேண்டுகோளை இணங்கி எங்களுக்கு ஏதாவது தருவாயானால் பெற்றுக்கொண்டு திருமகளும் திருத்தக்க செல்வமும், திருத்தக்க திருங்கிறதே திருமகளை குறிப்பது மகாலட்சுமி, திருத்தக்க செல்வமும் திருமகளுக்கு ஏற்ற உனது செல்வத்தையும் உனது வீரத்தையும் நாங்கள் சேவகமும் உன்னுடைய செயலையும் நற்செயல்களையும் நற்குணத்தையும் யாம் பாடி நாங்கள் எல்லோரும் சொல்லி பாடி வருத்தமும் தீர்ந்து எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் மன நிம்மதியுடன் அந்த வருத்தம் தீர்ந்து அந்த சிரமமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம். பெருமாளே எங்களுக்காக கொஞ்சம் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறார் ஆண்டாள். தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பாசுரத்தில். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.